சொல்லுங்கள். இந்த ஊருக்குள்ளேயே நாங்க உங்களை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேற யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஆனா இங்க நீங்க யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்க பயமுறுத்துறதுக்கு நான் ஒருத்தனே போதும் சார். அம்மா, ஈஸ்வரனாக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம்மா. ஈஸ்வரனா, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளுங்க, நாங்கள் தரதுக்கு தயாராக இருக்கோம். உனக்கு எவ்வளோப்பா வேணும்? 50 கோடி. நீ வேணும்னா பாரு டுகு, அந்த ஈஸ்வருக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நான் புரிய வைக்கலனா என்னோட பேரும் நித்யா கிடையாது. இவதான் என் ஃப்ரெண்ட் ரிங்கி. ரிங்கி இவங்க என் பெரியம்மா. அவங்க என் அம்மா. வணக்கம். அமிர்தா, மெஹக். வணக்கம். சரி பெரியம்மா, அண்ணா எங்க இருக்காரு? அவன் மேல தூங்கிட்டு இருப்பான். நாள் முழுக்க அவனுக்கு வேலை இருந்தது, அதனால அவன் கண்டிப்பா தூங்கிட்டு தான் இருப்பான். ஆனா நீங்க யாரும் போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ஒரு நிமிஷம் பெரியம்மா, அண்ணாக்கு போய் குட் நைட் மட்டும் சொல்லிட்டு வந்துடும். வேண்டாம், மார்னிங் அவ எந்திரிச்சதும் நீங்க குட் மார்னிங் சொன்னா போதும். சரியா? ப்ளீஸ் பெரியம்மா. இல்ல ராதா, நான் தான் சொல்றேன்ல. அலோ பண்ணுங்க. வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் என்ன சொல்லுவேன் பெரியம்மா? நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், இங்க பார்ட்டி நடக்கலனா நான் பண்ண ப்ராமிஸ் என்ன ஆகும்? அவங்களுக்கு முன்னாடி எனக்கு நோஸ் கட் ஆயிடும். உன்னோட நோஸ் உனக்கு அவ்வளவு முக்கியம்னா எதுக்காக இந்த மாதிரி சத்தியம் எல்லாம் பண்ற? என்ன இது? இது என்ன பார்ட்டி பண்ற நேரமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்த நாளே ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்த நாள் ஆரம்பிக்கிறதுக்கும் என் பார்ட்டிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ரெண்டுத்துக்கும் என்ன சம்மந்தமும் இல்ல. இந்த உலகத்துல நிறைய பார்ட்டிஸ் நைட்ல தான் ஆரம்பிக்கும், பகல்ல எல்லாம் எந்த பார்ட்டியுமே ஆரம்பிக்காது. உங்களுக்கு தெரியாதா? அப்படியா? மார்னிங் பார்ட்டி இருக்காதா? எந்த பார்ட்டியும் இருக்காது. அதுவும் இல்லாம இந்த வருஷத்தோட லாஸ்ட் பார்ட்டி இது. சோ ப்ளீஸ் எனக்கு பெர்மிஷன் கொடுங்களேன். இதுக்கப்புறம் எக்ஸாம்க்கு நான் நிறைய படிக்க வேண்டியிருக்கும். படிப்பு 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 மட்டும்தான். அட்லீஸ்ட் இன்னைக்காவது பார்ட்டி பண்ண விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி, பார்ட்டி பண்ணிக்கோங்க. ஆனா ஒரு விஷயம், ரொம்ப சத்தம் போடக்கூடாது. ஒருவேளை உன் பாட்டி எந்திரிச்சிட்டாங்கன்னா உன்னை விட அதிகமா எங்களுக்கு தான் திட்டு விழும். பக்கா நாங்க ரொம்ப லைட்டா தான் மியூசிக் சவுண்ட் வைப்போம், அது யாருக்கும் கேட்காது. நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சத்தம் போட மாட்டீங்கல்ல? போட மாட்டோம், ப்ராமிஸ் பண்ற பெரியம்மா. கொஞ்சோட மியூசிக் கொஞ்சோட டான்ஸ். நல்லா சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் பார்ட்டி முடிஞ்சு போயிடும். என்ன உங்க பார்ட்டில டான்ஸ் ஆடுவீங்களா? கண்டிப்பா டான்ஸ் ஆடுவோம். அப்ப நான் மேக்கப் கம்மியா எடுக்கறேனே, இன்னும் கொஞ்சம் மேக்கப் எடுக்கணுமா? சொல்லு. நிறைய என்ஜாய் பண்ணலாம். நான் நல்லா டான்ஸ் ஆட போறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்ட்டி நடக்குது. சரி ராதா, உங்க பார்ட்டிக்கு அப்பா வரலாமா? கண்டிப்பா வரலாம். இன்ஃபேக்ட் வீட்ல இருக்க எல்லாரும் பார்ட்டி அட்டெண்ட் பண்ணனும்னு நாங்க ஆசைப்படுறோம். நீங்க, அப்பா, பெரியம்மா எல்லாரும். என்ன? இல்ல இல்ல வேண்டாம், நான் எந்த பார்ட்டிக்கும் வர மாட்டேன். நீங்களே கொண்டாடிக்கோங்க. ஏன் நீங்க ஏன் பார்ட்டிக்கு வர மாட்டேன்னு சொல்றீங்க? என்னக்கா நீங்க இப்படி இருக்கீங்க? என்ன துர்கா, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. எனக்கு எல்லாம் புரியும்க்கா. இந்த சமுதாயத்துல மத்தவங்க பேசுறத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. நீங்களும் ஒரு மனுஷி தானக்கா? எக்ஸாக்ட்லி. அதனால இன்னைக்கு நீங்க எங்க பார்ட்டிக்கு வந்துதான் ஆகணும். ஓகே தானே பெரியம்மா? ப்ளீஸ் ஆமான்னு தலையாட்டுங்க. ப்ளீஸ் பெரியம்மா, ப்ளீஸ் 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 அக்கா. நான் வர மாட்டேன். ப்ளீஸ் பெரியம்மா. அக்கா ப்ளீஸ். சரி. என்ன ராதா, இப்பயாவது உன் அண்ணாவை கூட்டிட்டு வரலாம்ல? ரொம்ப நேரமா அவரை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தடவையாவது அவரை பார்க்கணும் ப்ளீஸ். ஏய், நீங்க எல்லாரும் எனக்காக வந்தீங்களா இல்ல என் அண்ணனை பார்க்க வந்தீங்களா? ராதா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. ஒரு பார்ட்டில பசங்க இல்லனா அந்த பார்ட்டியே நல்லா இருக்காது. எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட அண்ணா சீப் டைப் பசங்க மாதிரி கிடையாது. ஒரு பார்ட்டிக்கு போய் பொண்ணுங்க பின்னாடியே போய் சுத்தி அவங்கள என்டர்டெயின்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியா? சேலஞ்ச் பண்ணலாமா? சேலஞ்ச்? ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் பேபி.
பரிமா நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், இல்லைன்னா இந்த ராதாக்கு நோஸ் கட் ஆயிடும். லெட் மீ கெஸ். ஈஸ்வர கூப்பிடணுமா? எஸ் பரிமா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே சரி. ஏ உம்மா பரிமா. Thank God, பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டி எழுந்திரிச்சிருவாங்கல்ல. ஆமா, நீ எங்க போயிட்டு இருக்க? நான் உங்க ரூமுக்கு தான் போகலாம்னு நினைச்சேன். ஏன் ரூம்க்கா? எதுக்கு? நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ளூடிங் அம்மா அண்ட் பெரியம்மா எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நோ ப்ளீஸ், நான் இந்த பார்ட்டிக்கெல்லாம் வரலம்மா. முக்கியமாக சின்ன பசங்க பார்ட்டிக்கு நான் வரவே மாட்டேன். நாங்க சின்ன பசங்களா? அண்ணா வாங்க ப்ளீஸ். ராதா ப்ளீஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நாள் முழுக்க நிறைய வேலை இருந்துச்சு, நான் டயர்ட் ஆயிட்டேன். நாளைக்கு மார்னிங் சீக்கிரம் வர பிரச்சாரத்துக்கு போகணும். அதனால ஒழுங்கா தூங்கலன்னா தலை வலிக்கும். நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீங்க அவங்கள வந்து பாப்பீங்கன்னு அவங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் வாங்கண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ ராதா, மற்றவங்களுக்காக நாம என்னைக்கு ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை காப்பாற்ற முடியாம போச்சுன்னா நம்ம வருத்தப்படக்கூடாது. ஓகே, குட் நைட். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, கொஞ்ச நேரம் தான் வாங்களேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பதில் சொல்லுவேன்? என்னாச்சு ராதா? என்னாச்சு? சாரி கேர்ள்ஸ், அண்ணா வரல. ஓ நோ. ஓ எஸ், நான் இந்த சேலஞ்சில் தோத்துட்டேன். என் தங்கச்சி எந்த சேலஞ்சிலையும் தோக்க மாட்டா. அண்ணா ஐ லவ் யூ அண்ணா. இந்த உலகத்திலே நீங்க தான் பெஸ்ட் அண்ணா. அண்ணா நீங்க எனக்கு மட்டும் தான் அண்ணா, மத்த பொண்ணுங்களுக்கு இல்ல. பை தி வே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோ கொடுக்கறேன்னா வாங்க போலாம். இவ அமிர்தா. ஹலோ ஈஸ்வர். மைனஸ் அண்ணா. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். வணக்கம். நீங்க ரொம்ப நல்ல அரசியல்வாதி, அதனால ஐ லைக் யூ. சரி, உங்களோட பேர் என்னன்னு முதல்ல சொல்லுங்க. என்னோட பேரு ரிக்கி. It's nice meeting you. In fact, it's nice meeting you all. And don't bother about me. Just enjoy the party. Okay? அம்மா. சரி, இதெல்லாம் விடுங்க. இப்ப நம்ம போய் அவர்கிட்ட பேசலாமா? இல்லனா நம்ம இந்த பார்ட்டிக்கு வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். வா. இப்போ உனக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல, நீங்க போங்க, நான் இங்கேயே இருக்கேன். அப்படியா? ஆட்டிடியூடா? என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க.
கடவுளே, எதுக்காக நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்? ஆனா நான் யோசிக்கிற மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா? என் மகனுக்கு அவனோட ஆம்பிஷனை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்ல. இது வரைக்கும் இவன் காதலை பத்தி நினைச்சது கூட இல்ல. ஆனா நித்யா கூட மோதிரதா சொல்லிக்கிட்டு எப்ப பாரு அவளை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஈஸ்வருக்கும் நித்யாவுக்கும் நடுவுல நடக்கிற இந்த மோதல் காதல மற வாய்ப்பு இருக்கா? இவங்க 2 பேரோட வழியும் ஒன்னாக போகுதா? கடவுளே, அடிக்கடி நான் இப்பெல்லாம் ஈஸ்வரியும் நித்யாவையும் சேர்த்து வச்சு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த யோசனை கூட நீங்க தான் எனக்கு கொடுக்குறீங்க. இவங்க 2 பேரும் தான் வாழ்க்கையில ஒன்னாக போறாங்கங்கறத நீங்க எனக்கு புரிய வைக்கிறீங்களா? நித்யாவா? எல்லாம் தெரிஞ்சும் என்கிட்ட அவ மோதணும்னு நினைச்சான்னா அதுக்கப்புறம் அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஒருவேளை அவன் திரும்ப என்கிட்ட மோதிரம்னு முயற்சி பண்ணானா எல்லா தடவையும் அவனுக்கு தான் தோல்வி கிடைக்கும். உங்க லவ்வர் பாய் கிட்ட சொல்லி என்னை பத்தி நியூஸ் பேப்பர்ல தப்பா எழுத வச்சீங்கல்ல, அதுக்கு உங்களை பழி வாங்கணும்னு தான் உங்களை பத்தி தப்பா எழுத வச்சேன். தட்ஸ் இட். என் இமேஜ் கிடைக்கிற அனுமதியை இது வரைக்கும் நான் எனக்கே கொடுத்தது கிடையாது. அப்புறம் உங்களுக்கு எப்படி நான் கொடுப்பேன்? அந்த ஈஸ்வர் சர்மா என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? அவனோட இந்த பிஹேவியருக்கு முன்னாடி எந்த ரீசனும் கிடையாது, எந்த லாஜிக்கும் கிடையாது. சொல்லுங்கப்பா. என்னாச்சு? நீங்க ஏதாவது சொன்னீங்களா? அந்த ஈஸ்வரை பத்தி தானே நீ யோசிச்சுட்டு இருக்க? இல்ல. ஆமாப்பா. அப்ப நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள இந்த மாதிரி ஒரு அகங்காரம் எப்படி இருக்கும்? ஒண்ணு தெரியுமாப்பா, அவன் என்ன யோசிக்கிறான்னு அவன் கண்களை பார்க்கும் போதே நல்லா தெரியும். அவனை எதிர்த்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். இவ்வளவு ஏகோவா? ஆனா இவ்ளோ ஏகோ எதுக்காக? ஈஸ்வர், கொஞ்சம் நில்லுப்பா. எங்க வா. பாட்டி, சந்தோஷமா இரு. என்ன ஈஸ்வர், இன்னைக்கு சீக்கிரமாவே எழுந்திருச்சுட்ட? சீக்கிரமா எழுந்திருச்சு பூஜையை நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஈஸ்வர், எதுக்காக என்ன எழுப்பாம விட்ட? நான் உங்களை எழுப்புறதுக்கு வந்தேன் பாட்டி. ஆனா நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. என் மேல நீ ரொம்ப அக்கறை வச்சிருக்க. நல்லா இருப்பா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ரொம்ப நிம்மதியா தூங்கினேன். எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கை வரும்போதுதான் ஆழமான தூக்கம் நமக்கு வரும்பா. அப்படின்னா எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் என்னப்பா கவலை இருக்கு? உன்னோட பிரச்சார வேலைகளும் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. பணம் கூட இப்ப ரெடி ஆயிடுச்சு. மக்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்காக நேத்து ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வந்த? அது ராதாவோட காலேஜ்ல நேத்து ஆனுவல் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அம்மாவை நான் டிராப் பண்ண அங்க போயிருந்தேன். அந்த இடத்துல தான் நான் டிஎஸ்பி நித்யாவை பார்த்தேன். அவளுக்குள்ள அகங்காரம் அதிகமா இருக்கு. அவளோட தோல்விய ரொம்ப பக்கத்துல நான் பார்க்கணும்னு நினைச்சேன். அதனால தான் அவகிட்ட போய் பேசினேன். இங்க பாரு நித்யா, உலகத்துல எல்லா விதமான மனுஷங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுங்க கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப் விரோதம் ரெண்டுமே வச்சுக்க கூடாது. இவங்களை விட்டு தள்ளியே இருக்கிறதா நமக்கு நல்லதுமா. ஐ நோப்பா. இன்னொரு விஷயம், அந்த ஈஸ்வர் சர்மாக்கு என்னோட ஃப்ரெண்டா இருக்கவும் தகுதி இல்லை, என்னோட எதிரியா இருக்கவும் தகுதி இல்லை. ஆனாலும் திரும்ப திரும்ப எதுக்காக அவன் என் முன்னாடி வரன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்பா, யூ டோன்ட் வரி. நான் ஒரு போலீஸ் ஆபீசர். அவனால என்னை எதுவும் பண்ண முடியாது.
ஒருவேளை அவன் என்கிட்ட மோதணும்னு முயற்சி பண்ணானா எல்லா தடவையும் அவன் தான் தோப்பான். அந்த டிஎஸ்பி நித்யாவோட தோல்வி அடைஞ்ச முகத்தை பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஈஸ்வர், நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதான் இன்னைக்கு நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கியா? வித்தியாசமான மன நிறைவு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. அந்த பொண்ணை பத்தி யோசிக்கிறத விட்டுடு. நீ பழி வாங்க நினைச்ச மாதிரியே அவளை பழி வாங்கிட்ட. இல்ல பாட்டி, அவளை நான் இன்னும் முழுசா பழி வாங்கல. இன்ஃபேக்ட் அவளோட முகத்துல அடிக்கடி தோல்வியை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒருத்தவங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப தப்பான விஷயமா? ஐ நோப்பா. ஆனா மத்தவங்க நம்மளை அவமானப்படுத்தும் போது அமைதியா இருக்கிறதும் தப்பு தானே. இது நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஆமாம்மா, சொல்லி கொடுத்த. ஆனா என்னப்பா? அப்பா, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நானா எப்பவும் அவன்கிட்ட போய் சண்டை போட மாட்டேன். ஆனா ஒருவேளை அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா அந்த நேரத்துல நான் என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணுவேன். இதுக்கப்புறமும் தெரிஞ்சு அவ என்கிட்ட மோதினான்னா அதுக்கப்புறம் அவ நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அவளோட தகுதி என்ன, என்னோட அந்தஸ்து என்னன்னு அவ நல்லா புரிஞ்சுப்பா. கண்டிப்பா நான் அவளை சும்மா விட மாட்டேன். அப்பா, இந்த விஷயத்த அவன் தான் ஆரம்பிச்சான். ஆனா யாராவது ஒருத்தவங்க முடிச்சுதானே ஆகணும். ஒருவேளை நான் இந்த விஷயத்த முடிச்சேன்னா யாருக்கும் நஷ்டம் கிடையாதுப்பா. ஆனா இந்த விஷயத்த அவன் முடிக்கணும்னு நினைச்சா அந்த அகங்காரம் பிடிச்ச அரசியல்வாதி எல்லாரையும் கஷ்டப்படுத்துவான். சித்தப்பா, யாரா இருந்தாலும் சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இப்ப என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லி வாசலோட அனுப்பி வச்சிருக்கேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா ஈஸ்வர் சர்மா, ஈஸ்வர், எங்க கிளம்பிட்ட? சாப்பிட்டுட்டு போகலாம்ல. இல்லம்மா, லேட் ஆயிடுச்சு, நான் ஆபீஸ்லயே சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. என்னப்பா இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? இப்பதானே 8:30 மணி ஆகுது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். சரியா? உனக்கு பிடிச்ச அல்வா தான் செய்ய போறேன். என்னது, ஹல்வாவா? ஆமா. இல்லம்மா, நீங்க ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சிருங்க. என்ன அண்ணி, நீங்க ஆபீஸ்க்கு கொடுத்து அனுப்பிடுங்க, டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா நாங்க இங்க இருந்தோம்னா அல்வாவை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்போம், வேலையை பத்தி யோசிக்க மாட்டோம்ல. அதனால தான் நான் சொல்றேன். சரி, நான் கொடுத்து அனுப்புறேன். வாங்க சித்தப்பா. அண்ணி, அல்வாவை டிரைவர் கிட்ட கொடுத்து ஆஃபீஸ்க்கு வந்து கொடுத்துட சொல்லுங்க. வரும்போது பப்பு பெயிண்டரை பார்த்துட்டு வர சொல்லுங்க. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய போஸ்டர்ஸ் இருக்கு, இல்லைன்னா நான் அதை வாங்குறதுக்கு திரும்பவும் வரணும். அப்புறம் அல்வா 9 மணிக்கு அவன் கடையை திறந்துருவான். சரி, நான் அனுப்பிடுறேன். போயிட்டு வந்து மறந்துடாதீங்க நீ. பாய். ஈஸ்வர், இந்த ஊர் முழுக்க ஓட்டுறதுக்கு 2500 போஸ்டர்ஸை ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். எல்லா பக்கமும் நீ மட்டும் தான் தெரியணும், வேற யாரையும் மக்கள் பார்க்க கூடாது. ஆனா இப்ப ரொம்ப பிஸியா இருக்காரு, நீங்க பார்க்க முடியாது. சித்தப்பா, இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். வெளியே யார் வந்திருந்தாலும் நீங்களே பேசி அனுப்பிடுங்க. நீ கவலைப்படாதப்பா, நான் போய் பார்க்குறேன். நான் அவர்கிட்ட முக்கியமா பேசி மேடம், சார் இப்ப பிஸியா இருக்காரு, உங்களால அவரை பார்க்க முடியாது. போச்சுடா. நான் அவரை இப்பவே பார்த்தாகணும்னு சொல்றேன். இப்போ உங்களால அவரை பார்க்க முடியாது, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க. மேடம் நில்லுங்க, சொன்னா கேளுங்க, நில்லுங்க. ஈஸ்வர், ஈஸ்வர், அது அது சித்தப்பா, என்னாச்சு? ஏன் அவ்வளவு டென்ஷனா ஓடி வரீங்க? ஏதாவது பேய பார்த்துட்டீங்களா? அட, நான் பேய பார்க்கலப்பா, நான் அவங்கள தான் பார்த்துட்டேன். யாரு? நான் அவங்க பேரை கூட மறந்துட்டேனே. அவங்க சித்தப்பா, யாரா இருந்தாலும் சரி, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி அவங்கள வாசலோட அனுப்பி வச்சிருங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா முதல்ல ஈஸ்வர் சர்மா,